வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று தனிய நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குங்க. வீணான வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. குடும்பத்திலையும் சில நேரம் கச்சு கச்சுன்னு ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கும். உடல் நலமும் ஒத்துழைக்காதுங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு இருக்கலாம். சிலருக்கு பண பிரச்சனைகள் இருக்கலாங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்காம அதனால மனசுல கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு மனம் வருத்தத்தை கொடுக்கும். சில பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். எல்லா விஷயங்கள்லையும் பொறுமை காக்கிறது அவசியம். பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காம பெரியவங்களை மதிச்சு கோபப்படாம இருந்துட்டா பிரச்சனைகள் எதுவும் நம்மளை அண்டாதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம தர்க்கம் செய்யாம இருக்கிறதே நல்லதுங்க. பெற்றவர்கள் பெரியவர்களை மதிச்சு நடந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல நண்பர்களோட உதவியால சிலருக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்வாதிகள் நல்ல ஒரு புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சிலருக்கு அரசியல்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதுக்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். உறவினர்களோட அன்பும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடு வாகனம் வாங்குறது இல்ல அதுக்குரிய இடங்களை போய் பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க. பங்காளி சண்டைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான சூழல் இருக்குங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம பொறுமையை கையாளுறது அவசியங்க. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கைவிட்டு போகலாம், அல்லது உங்களுக்கு சில வரவேண்டிய பொருட்கள் வராம காலதாமதமாகலாம். உடலும் கொஞ்சம் அசதியா இருக்குங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. வேலை விஷயமா வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க, வெளி மாநிலங்கள்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ பிரிஞ்சு இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாள் பார்க்காம இருந்தவங்க இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பொருள் வரவு பண வரவு எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளோ அல்லது பண வரவோ இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் விவாதத்திலையும் தர்க்கத்திலையும் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைக்கு சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட இருங்க. கணவர்கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போங்க. மாணவர்களுக்கு பெற்றோர் மேல இன்னைக்கு அன்பும் பாசமும் அதிகமா இருக்குங்க. உங்களால பெற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுக்குமே துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த தடையும் இல்லாம எடுத்த காரியங்களை நல்லபடியா முடிச்சிருவீங்க. அடி மனசுல நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து சிறப்பான பாடத்தை கத்துக்கிட்டு அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். போட்டி போட்டவர்களெல்லாம் தோற்று போகிற சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். அடுத்தவங்க முன்னேற்றம் கருதி நீங்க செய்ய நினைச்ச வேலைகள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமே அதிகமான முயற்சிக்கு பிறகுதான் முடியும். நீங்க நம்பி இருந்தவங்க கூட உங்களை கைவிடுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதனால மன குழப்பம் அதிகமா இருக்கும். ஆரோக்கியத்திலையும் சிலருக்கு தொல்லைகள் வரலாம். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்துல 6வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எடுத்த காரியத்தை தைரியமா செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரங்கள்ல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா பிசினஸ் நடந்து பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வசதியான வாழ்க்கைக்குரிய அடித்தளம் இன்னைக்கு இருக்கும். உங்களோட செயல்கள்ல ஒரு நிதானமும் பொறுமையும் இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பணத்தை சிலர் நல்ல திட்டங்களுக்காக முதலீடு செய்யறதுக்குரிய நல்ல நாளா இருக்கு. பெண்களுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்கும். சந்தர்ப்பத்தை அனுசரித்து நிதானமா செயல்படுறது நல்லதுங்க. இருப்பதை கொண்டு திருப்தியா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில இருப்பீங்க. மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது நடக்க கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதுக்காக விரக்தி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல பக்கபலமா இருப்பாங்கங்க. எதுக்குமே ஒரு ஆறுதல் கிடைச்சாவே நம்ம மனசு நிம்மதி அடையும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லதுங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னாவே வெற்றி அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சா வெற்றி நிச்சயமா இருக்குங்க. புது வியாபாரங்களை இன்னைக்கு தொடங்குறதுக்கு சரியா இருக்காது. அமைதியோடையும் பொறுமையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் செயல்படுத்தி வியாபாரத்துல பல புதுமைகள் எல்லாம் புகுத்தி வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களோட புத்திய யூஸ் பண்ணுவீங்க. நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் அடைவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. நீங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். அதனால மனசுல சில சங்கடங்களும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. தொழில எதிர்பார்த்த பணவரவு இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். சில சிக்கல்கள் உண்டாகலாம். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும் 2வது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. மனசு ஒரு அமைதியான நிலையில இருக்குங்க. வியாபாரங்கள் தொழிலெல்லாம் சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிலருக்கு தியானம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமா ஈடுபாடு இருக்கும். மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கும். வாழ்க்கைய ஒரு சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் நிறையவே இருக்குங்க. உங்களோட தொழில எப்படி முன்னேற்றலாங்கிற கவனத்துல இருப்பீங்க. தந்தையாரோட உதவிகளும் அதுல உங்களுக்கு நிறைய பங்கு வைக்கக்கூடியதா இருக்கும். பெற்றவர்கள் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பொருளாதார நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. குடும்ப ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு உங்ககிட்ட நிறைய மாறுதல்கள் இருக்கும். உங்கள்கிட்ட வர்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எப்படி முன்னேறலாங்கிற யோசனையில இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களோட அறிவுரைகளை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ரோட்ல போகும்போது 2 பக்கமும் பார்த்து கவனமா ரோட கிராஸ் பண்ணணும்.
சில விஷயங்கள் நம்ம கைமீறி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையா இருந்துட்டா நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க. பல விதங்கள்லயும் உங்களுக்கு பண வரவு இருக்கும். உங்களோட புதிய முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு வீடு பூமி வாங்கும் யோகம்லாம் இருக்கு. அதற்குரிய ஆரம்ப நாளா கூட இருக்கலாம். புதிய வியாபாரங்கள் இன்னைக்கு தொடங்கி இருந்தவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆன்மீக துறைகள்லையும் தியானம் யோகம் போன்ற விஷயங்கள்லையும் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. அதுல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உங்களோட ஆர்வமும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கவனமும் அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனாதிபதியான புதனும் தனக்காரகனான குருவும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சில முன்னேற்றமான சூழல்கள் இருக்குங்க. இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்துக்காக எவ்வளவு பணம் செஞ்சாலும் பண பற்றாக்குறை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். யாருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் குறை சொல்றவங்க நம்மள குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல திருப்திப்படுத்த முடியாதுங்க. சில விஷயங்கள் மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு கலை பொருட்கள் கைவினை பொருட்களால இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மாணவர்களுக்கு புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. புத்தி கூர்மையால செய்யற விஷயங்களை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. மக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய வேலைகளை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சு அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. உங்களுடைய திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும். எந்த வேலைனாலும் தயங்காம செய்வீங்க. உங்க வேலையாட்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. பண வசதிகளை வச்சு உங்களை நிலைகளை உயர்த்திக்க கூடிய அமைப்பு இருக்குது. வசதிகள் அதிகமா இருக்கும். சிலர் காரு பைக்கு போன்ற வாகனங்கள் வாங்கலாங்கிற யோசனையில இருப்பீங்க. அதற்குரிய முன்பணம் செலுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்ப விஷயங்கள் சிலருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் எதிர்பார்த்த விஷயங்கள் காலதாமதமாகிறதுனால மன உளைச்சல்ல இருப்பீங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சில ஏளனமான பேச்சுக்களால மனம் அமைதி கிடக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல ராசி அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்கிறது சிறப்பு. உங்க பேச்சுல ஒரு அனுபவம் தெரியுங்க. எந்த வித்தையும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். முக்கியமான முடிவுகளை கூட தைரியமா துணிஞ்சு எடுத்துருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் வீடு வாங்குவது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க. அதற்குரிய ஆரம்ப நாளாவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. மனசுல இருந்த பெரிய பாரம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு தோன்றுங்க. அதெல்லாம் செயல்படுத்துற முயற்சியில இன்னைக்கு இருப்பீங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. எதுவுமே தைரியமான வெளிப்பாடால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த முயற்சியில பின்வாங்கவே மாட்டீங்க. முடியாதுன்னு எந்த விஷயத்துக்கும் சொல்லவே மாட்டீங்க, தயங்க மாட்டீங்க.
எந்த விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு விதமான பயம் இருக்குங்க. அடுத்தவரை வீணான வார்த்தைகளால சீண்டாமல் இருக்கிறது நல்லது. எதுலையுமே ஒரு அலுப்போடையும் சலிப்போடையும் இருப்பீங்க. யாருக்கிட்டையும் மனசும் ஒத்து போகாதுங்க. வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா நடந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். யாருக்கிட்டையும் வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடாம அடுத்தவங்க பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நம்ம சரியாதான் செஞ்சோமா, அடுத்தவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா, இப்படியே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க. அடுத்தவங்க நம்மளை எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறத உணர்ந்துக்குங்க. எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமுமே இழுபறியாதான் இன்னைக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல பாக்யஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், பாக்யஸ்தானாதிபதியான புதன் தனக்காரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. செல்வ நிலையில பெரிய முன்னேற்றம் இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். உங்களோட பேச்சுல ஒரு இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்க கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. கொடுத்த வாக்க காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பீங்க. பொருளாதாரத்துல இருந்த பயமெல்லாம் இன்னைக்கு விலகுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். சிலருக்கு ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப வருமானம் எல்லாம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்தினரோட முன்னேற்றத்துல நீங்க முக்கிய பங்கு வகிப்பீங்க. அந்த அளவு உங்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. குடும்பத்துக்காக எதையுமே விட்டு கொடுக்க தயங்க மாட்டீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்ந்த நிலையை அடைவீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கருத்தோட செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியா நடந்துக்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனநிலையில ஒரு தெளிவு இருக்காதுங்க. முடிவு எடுக்கவே தடுமாறுவீங்க. மனசுல இருந்த தைரியம் குறையிற மாதிரி இருக்கும். எதையுமே ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்பீங்க. யாரையுமே சீக்கிரத்துல நம்ப மாட்டீங்க. பண ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எப்பவுமே உங்களுக்கு மனசுல இருந்த ஒரு பயம் இன்னைக்கு விலகி இன்னைக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்காது. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். வீட்டில் உள்ளவங்களும் உங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படக்கூடாதுங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. வேலை இடத்துலையும் பிரயாணங்கள்லையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத தன்மையை கொடுக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 7. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் ராசியில லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதியான புதனும் தனஸ்தானாதிபதியான குருவும் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல ஒரு ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குங்க. அதனாலேயே உங்களை கர்வம் பிடிச்சவங்கன்னு சில பேர் சொல்லலாம். ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட முக மலர்ச்சியோட நீங்க அந்த காரியங்களை செய்வீங்க. எந்த பிரச்சனையும் நீங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்க கிட்ட ஏற்பட்ட சங்கடங்களா இருந்தாலும் சரி, அதை உங்களோட மனசுலயே வச்சுக்கிருவீங்க. எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதாவே இன்னைக்கு நடக்குங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பு அதிகமா இருக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யறதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க.
மாணவர்களுக்கு ஆடம்பரமா தான் எதையுமே செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. உங்களோட நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாதீங்க. எதையுமே துடுக்கா செய்வீங்க. குருட்டு தைரியத்துல எதுலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு சின்ன சின்ன காயங்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை சங்கடப்படுத்தாம இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ரொம்ப நாளா பண வரவுல தாமதப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு பணம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். வியாபாரங்கள்ல நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு சொத்துக்கள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும். உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. குடும்பத்துல எல்லாரும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. லாபஸ்தான அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பாக்கியஸ்தான அதிபதியோட லாபஸ்தான அதிபதி இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்களால பெரிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளா விற்காம கிடந்த நிலங்கள் எல்லாம் பூமிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான நல்ல சூழல்கள் இருக்கு. பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பம் கவலைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. அலங்கார பொருட்களை வாங்குவீங்க. ஆடம்பர செலவுகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு எதையுமே துடுக்கா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆனா தீயவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. மூல நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. உறவினர்களாலும் நன்மை அதிகமா இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. முடிஞ்ச உதவிகளை நீங்களும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்ப பெண்களால இன்னைக்கு நல்ல யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களாலையும் உங்களுக்கு உதவிகள் அதிகமாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் யோசிச்சு நீங்க விஷயங்களை செஞ்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழல்கள் இருக்கும். பண பிரச்சனைகளால மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும். கவலைகள் அதிகமாக இருக்குங்க. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. அரசாங்க நன்மைகள் நிறைய கிடைக்குங்க. அரசாங்கத்தால புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. எதிர்பார்த்த பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு இன்னைக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால குடும்பம் நல்ல ஒற்றுமையாகவும் ஆரோக்கியத்தோடையும் இருக்குங்க. மனசு நிறைவா இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உறவினர்களால நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. விருந்தினரை உபசரிச்சு இன்னைக்கு மகிழக்கூடிய சூழல்கள் இருக்கும். வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு
ஆசைப்பட்ட எல்லாமே இன்னைக்கு கிடைச்சு மன நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. ஏதாவது ஒரு வகையில யாருடைய பணமாவது உங்க கையில இருக்குங்க. உங்களோட சேமிப்புல இருந்த பணமும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான மன திருப்தியை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. எந்த விஷயத்துக்கும் அகலக்கால் வைக்காதீங்க. பணம் வீணாக செலவழியும். கணக்கு வழக்குகள்ல சிலருக்கு குளறுபடிகள் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யோசிக்காம செய்யற வேலைகள்ல கூட லாபத்தை பார்த்துருவீங்க. அந்த அளவு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. பண வரவு தாராளமா இருக்கும். குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும். பிள்ளைகளால நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அடிக்கடி கற்பனையில மூழ்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு சங்கடப்படாம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும், ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 2வது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல அதிக வருமானம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய பண வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நினைச்ச விஷயங்களை நடத்தக்கூடிய திறன் அதிகமா இருக்கும். உங்களுடைய மனசுல இருந்த பாரமெல்லாம் விலகி ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் இருக்குங்க. குடும்பத்தை பற்றி பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சு காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவுகளாகக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மனசு நிறைவா இருக்கும். மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. யாராவது தேவையில்லாத விஷயங்கள்ல இழுத்து விட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருப்பீங்க. மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும். நம்ம செய்யற விஷயங்கள் சரியானது தானாங்கிற எண்ணத்திலேயே இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகள் எல்லாம் அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஆரோக்கியம் நல்லா சீரா இருக்குங்க. வீட்டுல உள்ளவங்களும் உங்க மேல ரொம்ப அக்கறையா கவனத்தோட இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். பிள்ளைகளால ஆறுதல் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவும் தாராளமா இருக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். யாருக்கிட்டையும் இன்னைக்கு வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட போகணும். வீட்லயும் வேலையிலையும் கவனமா இருக்கணுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. நல்ல வளர்ச்சியோட தான் இருக்கும். செல்வ நிலையில உயர்வடைவீங்க. 6வது இடமான ருண ரோகஸ்தான அதிபதியான சூரியனும் 8வது இடமான ஆயுள்சான அதிபதியான சுக்கிரனும் இணைந்து ராசியில இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பொழுதே மருத்துவரை அணுகிறது நல்லது. சிலருக்கு இடுப்புக்கு கீழே தொந்தரவுகள் வரலாம். கழிவு பாதைகள்ல தொந்தரவு ஏற்படலாம். சிலருக்கு பைல்ஸ் போன்ற ப்ராப்ளங்கள் மன சங்கடங்களை கொடுக்கலாம். எதுலையுமே கவனத்தோட இருங்க. பெண்களுக்கு தந்தை வழி உறவினரால இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தந்தையாரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். பெற்றவர்களோட உதவியும் அன்பும் உங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில
சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க. நல்ல காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாமல் எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. கூர்மையான ஆயுதங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க. சிலருக்கு வயிற்று பிரச்சனைகள் வரலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பணம் பல வழிகளில் வருங்க. சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். நல்ல வியாபாரம் நடந்து லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதுலையுமே ஒரு ஒளிவு மறைவில்லாத வெளிப்படையான தன்மையோட இருப்பீங்க. உங்களுடைய கொள்கைகள் மாறாதுங்க. எடுத்த முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அடையும். உங்களோட குறிக்கோள்கள் எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.